ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலே, மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானா செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/3/2024 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதை சொல்லிட்டு 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடிய. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு, இந்த ரத சப்தமி தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான், சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம். மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்னைக்கு வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணணும். கார்த்தால 9:42 11:12 வரலாம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் பண்ணினர்களேயானால் அது வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும், நீங்கள் எனக்கு ஃபோன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது 13/2/2024 13/3/2024 வரலும் உண்டான மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தினுடைய மாசி மாதத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானின், அதாவது ஆட்சியினுடைய செவ்வாய் பகவானின் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே
இந்த மாத பலன்களை சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து சொல்லக்கூடியது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் சனி பகவானோட சம்பந்தம் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தொழிலில் வந்து உங்களுக்கு கீழ் படிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை குறிக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலையில் தொழிலில் வந்து சிறு சிறு முதலீட்டாளர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிகமாக முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த பிஸ்னஸில் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புத பகவான் உங்களுடைய ராசியின் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. தொழிலில் அதிக முதலீடு வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் லாபகமாக ஆனால் சற்று வேகமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான, மருத்துவ சம்பந்தமான, இந்த அதாவது நிலம் சம்பந்தமான, மண், இந்த கல், அந்த மாதிரியான, அதுவும் வந்து செங்கல், இந்த மாதிரியான செங்கசூளை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக வண்டி வாங்குவீங்க, ஆனால் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு பிரச்சனையை உடல் நலத்திற்கு ஏற்படுத்தால் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அது நாளடைவில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது இந்த போட்டித் தேர்வுலாம் எழுதுகிறவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது படிப்பில் வந்து மறக்கும் சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக போட்டித் தேர்வில் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. அதனால் வந்து போட்டித் தேர்வு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. முருக பெருமாளையும் மாரியம்மன் இந்த மாதிரியான அம்மன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 10ஆம் அதிபதி சனி பகவானோட சம்பந்தம்ன்றதுனால தொழிலில் பெரிய சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றோம். அந்த நாட்கள் வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போ வருது அப்படின்னா 19/2/2024 21/2/2024 வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா சூரிய பகவானுக்கு, அதாவது தொழில் செய்கிறவங்க வந்து சூரிய பகவானுக்கு கொஞ்சம் வந்து உங்களால் முடிஞ்ச தானங்களை கொடுங்க. சூரிய பகவானுக்கு உண்டான அதாவது தானியங்கள்னு சொல்லக்கூடியது கோதுமை, இல்லைன்னா சூரியனுக்கு உண்டான இந்த வெள்ளை எருக்க இலை,
எருக்கம் பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அது தவிர செந்தாமரை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அது தவிர இந்த ருத்ராட்சம் செடி இது வாங்கி கொடுங்க கோவிலுக்கு. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் இந்த பொதுவாகவே இந்த மாதத்தில் கோதுமை தானம் செய்கிறது நல்லபடியான ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையும் அதுவும் சாயந்தரம் பிரதோஷ காலம்னு சொல்கிறா இல்லையா, 5:45 6:15 வரலாம், இந்த காலகட்டத்தில் போய் சிவன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். பொதுவாக இந்த மாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறதும், இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதையும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறதும் நல்லது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.